தந்தை, மைந்தன், தூய ஆவியின் திருப்பெயரிலே ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். போற்றுதலுக்குரிய அன்பின் ஆண்டவரே, மகிமையும் மாட்சிமையுமான இந்த மகிழ்ச்சியின் நாளில் ஆண்டவருடைய திருமணிலே திருச்சபை மக்களாய் ஒன்றிணைந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பல நிலைமைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தை வளர்த்து கொள்ளவும் உம்முடைய வார்த்தைகள் மூலமாய் பலப்படவும் உம்மை வழிபடுவதற்காக உம்முடைய சன்னிதானத்திலே கூடியிருக்கிறோம். இந்த வழிபாட்டை ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். தொடக்கம் முதல் நிறைவு மட்டும் தூய ஆவியினுடைய அருட்பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறதை உணர்ந்தவர்களாய் ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ள உம்முடைய திருப்பெயருக்கு மாட்சிமைகளை ஏறெடுக்க ஆண்டவர் அருள் தாரும் வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய திருப்பெயருக்கு மாட்சிமை உண்டாக இந்த வழிபாட்டிற்கு தொடக்கமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் 9வது பாமாலையை பாடுவோம். பாமாலை 9. பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள், ஆனந்தத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்தி பாட வாருங்கள். 9ஆம் பாமாலை எழுந்து நின்று இணைந்து பாடுவோம். பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள், ஆனந்தத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்தி பாட வாருங்கள். பராபரன்மை தெய்வமே நாமல்ல அவர் சித்தம், நாம் ஜனமாவராஜனே நாமல் தயாவர் மெய்ப்பனார். எம்பிரித்தவர் வாசலை கடந்து உள்ளே செல்லுங்கள், தீரந்தவர் நாமத்தை கொண்டாடி துதி செய்யுங்கள். கர்த்தரையான இருக்க சத்தியம் மாறாமல் என்றும் நிற்குமே. விண்மண்ணில் ஆட்சி செய்கிற திரியேக தெய்வமாகிய பிதா நாம் நின்றவாறே காலை மாலை ஆராதனை முறைமையை பின்னே இன்றைய நாளுக்கு மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் புஸ்தகம் 132வது சங்கீதம்.
இன்றைய நாளுக்கென்று மாறுமொழி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத புஸ்தகம் 132ஆம் சங்கீதம். கர்த்தாவே, தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். அவன், நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காண மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை. என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதுமில்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். இதோ நாம் இப்பிராத்தாவிலே அதன் செய்தியை கேட்டு வனத்தின் வெளிகளில் அதை கண்டோம். அவருடைய வாசஸ்தலங்களுக்கு பிரவேசித்து அவர் பாதப்படியில் பணிவோம். கர்த்தாவே, உமது வல்லமை விளங்கும் எழுந்திருளும். உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் கம்பீர்ப்பார்களாக. நீர் அபிஷேகம் பண்ணி வைத்தவனின் முகத்தை உன் தாசனாகிய தாவீது நிமித்தம் புறக்கணியாதிரும். உன் கற்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தில் வைப்பேன் என்றும், உன் குமாரர் என் உடன்படிக்கையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றைக்கும் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார், அவர் தவற மாட்டார். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாய் இருக்கும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்குமிடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை தான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். அதன் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துவேன், அதில் பரிசுத்தவான்கள் மிகவும் கம்பீரிப்பார்கள். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணி வைத்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். யாவரும் இணைந்து அவன் கிரீடம் பூக்கும் என்றார். பூர்வ காலத்தில் இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்கள் படிக்கப்படும். முதல் 2 திருமறை பாடங்கள் தொடர்ந்து படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வசனம் 4 16 முடிய. நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் வசனம் 4 16 முடிய. அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவி ஆகிய தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். அவள் எப்ராயிம் மலை தேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபோராளின் பேர்ச்ச மரத்தின் கீழே குடியிருந்தாள். அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்திற்கு நியாய விசாரணைக்கு போவார்கள். அவள் நப்தலியில் உள்ள கேதேசில் இருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, நீ நப்தலி புத்திரரிலும் செபிலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவாய் என்றும், நான் யாபீனின் சேனாபதியாகிய சிசேராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றாள். அதற்கு பாராக், நீ என்னோடே கூட வந்தால் போவேன், என்னோடேனே கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான். அதற்கு அவள், நான் உன்னுடனே கூட நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாயிருக்கிற மேன்மை உனக்கு கிடையாது. கர்த்தர் சிசேராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்று சொல்லி தெபோராள் எழும்பி பாராக்கோடே கூட கேதேசுக்கு போனாள். அப்பொழுது பாராக் செபிலோன் மனுஷரையும் நப்தலி மனுஷரையும் கேதேசுக்கு வரவழைத்து தன்னை பின் செல்லும் 10,000 பேரோடே போனான். தெபோராலும் அவனோடே கூட போனாள். கேனியனான ஏபேர் என்பவன் மோசேயின் மாமனாகிய ஓபாவின் புத்திரராயிருக்கிற கேனியரை விட்டு பிரிந்து கேதேசின் கிட்டே இருக்கிற சானாயும் என்னும் கர்வாலி மரங்கள் அருகே தன் கூடாரத்தை போட்டிருந்தான். அபினோகாமின் குமாரன் பாராக் தாபோர் மலையில் ஏறி போனான் என்று சிசேராவுக்கு அறிவிக்கப்பட்ட போது சிசேரா 900 இருப்பு ரதங்கள் ஆகிய தன்னுடைய எல்லா ரதங்களையும் தன்னோடு இருக்கும் எல்லா ஜனங்களையும் புறஜாதிகளின் பட்டணம் ஆகிய ஆரோசேத்திலிருந்து கீசோன் பள்ளத்தாக்கிலே வரவழைத்தான். அப்பொழுது தெபோராள் பாராக்கை நோக்கி,
எழுந்து போ, கர்த்தர் சிசேராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே. கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றாள். அப்பொழுது பாராக்கும் அவன் பின்னாலே 10,000 பேரும் தாபோர் மலையிலிருந்து இறங்கினார்கள். கர்த்தர் சிசேராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்கு முன்பாக பட்டய கருக்கினால் கலங்கடித்தார். சிசேரா ரதத்தை விட்டிறங்கி கால்நடையாய் ஓடிப்போனான். பாராக் ரதங்களையும் சேனையையும் புறஜாதிகளுடைய ஆரோசேத் மட்டும் துரத்தினான். சிசேராவின் சேனையெல்லாம் பட்டய கருக்கினால் விழுந்தது, ஒருவனும் மீதியாய் இருக்கவில்லை. பாடம் முடிந்தது. தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டது. 2ஆம் வேத பாடம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 7. ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரர்கள், எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்கள், பிரியமானவர்கள், இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருக்கிற ஏயோதியாலும் சிந்திகையாளுக்கும் புத்தி சொல்கிறேன். அன்றியும் என் உத்தம கூட்டாளியை அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளேமந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களும் கூட சுவிசேஷத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமம் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். உங்கள் சாந்தத்தை எல்லா மனுஷருக்கு தெரியப்படுத்துகிறது. கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துக்குரிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலும் உங்கள் சிந்தனைகளிலும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்ளுங்கள். பசுமுறையாக வேத படம் வாசித்தாயிற்று. தேவனின் மறுபடியும் கடவுளுடைய திருப்பெயருக்கு புகழ்ச்சி உண்டாக நாம் அனைவரும் எழுந்து நின்று 251வது பாமாலை உன்னதமான ஸ்தலத்தில் ஆழமுள்ள இடத்தில் என்று தொடங்கும் பாமாலையை பாடுவோம். பாமாலையின் நிறைவில் நற்செய்தி பாடம் படிக்க கேட்போம்.
வேத பாடம் லூக்கா என்பவர் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1-3 வரை. பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவரோட கூட இருந்தார்கள். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில பெண்களும் 7 பேய்கள் நீங்கின மகதலேனா மரியாள் எனப்பட்ட மரியாளும் ஏரோதின் வீட்டின் நிர்வாகியான குசாவின் மனைவி யோவன்னாள் என்பவரும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து வந்த மற்ற அநேக பெண்களும் அவரோடு இருந்தார்கள் என்றார் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சுவிசேஷ பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே மற்றும் மகிழ்ந்தார். உட்காருங்கள். இந்த நாளுக்குரிய மகிழ்விக்கு மன்னா வசனம் சொல்ல ஞாயிறு பள்ளி பிள்ளைகளை அன்போடு அழைக்கிறேன். When the woman saw that she was not hidden, she came trembling and falling down before him, declared in the presence of all the people why she had touched him and how she had been immediately healed. Luke 8:47. அப்பொழுது அந்த ஸ்ரீ மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தன் தொட்ட காரணத்தையும் உடனே அவர் சுஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தாள். லூக்கா 8:47. அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவருக்கு முன்பாக விழுந்து அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சுஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தாள். லூக்கா 8:47. அப்பொழுது அந்த ஸ்திரீதான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கிய போது அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தாள். லூக்கா 8:47. அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து நான் அவரை தொட்ட காரணத்தையும் அவர் அப்பொழுது அந்த ஸ்திரீ மறைந்திருக்கவில்லை என்று நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தாள். லூக்கா 8:47. அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவருக்கு முன்பாக விழுந்து தான் அவர் தொட்ட காரணத்தையோ எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தார். லூக்கா 8:47. அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் தொட்ட காரணத்தையும் தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அறிவித்தார். லூக்கா 8:47. அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான்
சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தார். லூக்கா 8:47. அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மணந்திருக்கிறவில்லை என்று கண்டு அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தார். லூக்கா 8:47. பெண்கள் ஞாயிறு. அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறந்திருக்கவில்லை என்று கண்டு தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தன் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தார். லூக்கா 8:47. அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவருக்கு முன்பாக விழுந்து தான் தொட்ட காரணத்தையும் உடனே தன் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தாள். லூக்கா 8:47. அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தாள். லூக்கா 8:47. பெண்கள் திருப்பணியை நிறைவுற்றுதலும் கொண்டாடுதலும் பெண்கள் ஞாயிறு. அப்பொழுது அந்த ஸ்ரீ தான் மறந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவருக்கு முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் தான் சுஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தார். லூக்கா 8:47. அப்பொழுது அந்த ஸ்ரீ நான் மறந்திருக்கவில்லை கண்டு நடுங்கி வந்து அவருக்கு முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தார். லூக்கா 8:47. அப்பொழுது அந்த ஸ்திரீ நான் மறைந்திருக்கவே இல்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தார். லூக்கா 8:47. பிரைஸ் தி லார்ட். மகிழ்விக்கும் மன்னா பெண்களின் திருப்பணியை நிறைவு கூறுதலும் கொண்டாடுதலும் பெண்கள் ஞாயிறு. அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சுஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தாள். லூக்கா 8:47. ஆமென். பெண்கள் திருப்பணியை கொண்டாடுதலும். அப்பொழுது அந்த ஸ்ரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சுஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தான். லூக்கா 8:47. அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சுஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தார். லூக்கா 8:47.
பெண்கள் திருப்பணியை நினைவு கூறுதலும் கொண்டாடுதலும். அப்பொழுது அந்த ஸ்ரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கும் அறிவித்தார். லூக்கா 8:47. Remembering and celebrating women's ministry. And when the woman saw that she was not hidden, she came trembling and falling down before him, why she had touched him and how she had been immediately healed. Luke 8:47. அப்பொழுது அந்த ஸ்ரீ தாய் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவருக்கு முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையோ உடனே நான் சுஸ்தமானதையோ எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தார். லூக்கா 8:47. அப்பல்ல ஸ்ரீ நான் மறைந்திருக்க இல்லைன்னா கண்டு நடுங்கி வந்து உன்பால விழுந்து தொட்ட காரத்தையும் உனைத்தான் சொஸ்தமறியோ எல்லாரும் நம்பால அரைக அழித்தாள். லூக்கா 8:47. Remembering and celebrating women's mystery, Women's Sunday. And when she saw that she was not hidden, she came trembling and falling down before him, declared that in the presence of all the people why she had touched him and how she had been immediately healed. Luke 8:47. Remembering and celebrating women's ministry, Women's Sunday. And when the woman saw that she was not hidden, she came trembling and falling down before him, declared in the presence of all the people why she had touched him and how she had been immediately healed. Luke 8:47. அப்பொழுது அந்த ஸ்ரீ தன் மருந்து விற்க இல்லைன்னு கண்டு நடுங்கி வந்து அவர் முன்னாக விழுந்து அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்த. லூக்கா 8:47. And when the woman saw that she was not hidden, she came trembling and falling down before him. She declared in the presence of all the people why she touched him and how she immediately healed. Luke 8:47. பெண்கள் திருப்பணியை நினைவு கூறுதலும் கொண்டாடுதலும். பெண்கள் ஞாயிறு. அப்பொழுது அந்த ஸ்ரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவர் தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தாள். லூக்கா 8:47. பிரைஸ் லாட்டுவால் மகிழ்விக்கும் அண்ணா. தலைப்பு பெண்கள் திருப்பணி நினைவு கூறுதலும் கொண்டாடுதலும். பெண்கள் ஞாயிறு. அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சுஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தாள். லூக்கா 8:47. தேங்க்யூ க்ளோரி டு காட். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருந்த வில்லை என்று கண்டு
நடுங்கி வந்த தான் அவருக்கு முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான சுத்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தாள். லூக்கா 8:7. And when the woman saw that she was not hidden, she came trembling and falling down before him, declaring in the presence of all the people why she had touched him and how she had been immediately healed. Luke 8:47. அப்பொழுது அந்த ஸ்ரீ தான் மறந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து அவரை தொட்ட காரணத்தையும் உடனே அவன் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவர்களுக்கு அறிவித்தாள். லூக்கா 8:47. அப்பொழுது அந்த ஸ்ரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தாள். லூக்கா 8:47. When the woman saw that she was not hidden, she came trembling and falling down before him, declared in the presence of all the people why she had touched him, how she had been immediately healed. Luke 8:47. And when the woman saw that she was not hidden, she came trembling and falling down before him, declared in the presence of all the people and why she had been touched him and how she had been immediately healed. Luke 8:47. அப்பொழுது அந்த ஸ்ரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவருக்கு முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களும் முன்பாக அவருக்கு அறிவித்தாள். லூக்கா 8:41. அப்பொழுது அந்த ஸ்திரீ மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி அவர் முன்பாக வந்து அவர் தொட்ட காரணத்தையும் தான் ஸ்வஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அறிவித்தார். லூக்கா 8:47. அப்பொழுது அந்த ஸ்ரீ மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தினால் சொஸ்தமானதை எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அறிவித்தார். லூக்கா 8:47. இணைந்து இந்த நாளுக்குரிய வசனத்தை சொல்லுவோம். பெண்கள் திருப்பணியை நினைவு கூறுதலும் கொண்டாடுதலும். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தாள். லூக்கா 8:47. ஆண்டவருக்குள் அன்பார்ந்த இறை மக்களே, ஆண்டவர் கிறிஸ்துவின் திருப்பேரிலே உங்கள் அனைவரையும் மறுபடியும் அன்போடு கூட வாழ்த்துவதிலும் இந்த வழிபாட்டில் உங்களை வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பெண்கள் ஞாயிறு என்று சொல்லி நாம் இந்த தென்னிந்திய திருச்சபையின் முறைமைப்படி ஆசரிக்கின்ற இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குரிய திருவசனத்தை நாம் இப்பொழுது பிள்ளைகள் மூலமாய் சொல்ல கேட்டோம். நாமும் இணைந்து சொல்லியிருக்கிறோம். ஒருவேளை ஆண்டவர் அந்த பெண்ணை தொடுகின்ற ஒரு அனுபவம்
அந்த பெண் சுகமான ஒரு நேரம். நேரடியாக வந்து அந்த தொடுதல் உணரப்படவில்லை. ஆனால் ஆண்டவரிடத்திலிருந்து புறப்பட்டு சென்ற வல்லமை அங்கே தொடப்பட்டதை உணர்ந்தது. ஒருவேளை நாம் பாடல்களை பாடி ஆண்டவரை ஆராதிக்கின்ற இந்த நேரம் ஆண்டவருடைய வல்லமை நம்மை தொடுகின்ற ஒரு நேரமாக நாம் உணர்ந்து ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். இந்த ஆராதனை நேரத்தை பயபக்தியோடு நாம் பங்கு பெறுவோம். பாடல்களை பாடி ஆண்டவரை ஆராதிக்கின்ற போது ஆண்டவருடைய வல்லமை நம்ம மத்தியிலே கடந்து வந்து நம்மை தொடுகின்றதை உணர்வோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உடைய காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர் என்று சொல்லி கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோம். பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. காற்றும் இல்லை, மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினேன். நம்முடைய வாழ்க்கையில வெறுமையை உணர்கின்ற பல நேரங்கள் உண்டு. ஆனால் குறைவுகளை நிறைவாக்குகின்ற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு கூட இணைந்து பாடுவோம். காற்றும் இல்லை, மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினரே உமக்கு நன்றி என்று சொல்லி இணைந்து பாடுவோம். ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றும் இல்ல, மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினேன். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, காத்திடும் நல்லவரை. உடன்படிக்கை செய்து வந்த ஆண்டவர், மாறாமல் எப்போதும் நம்மை வழி நடத்துகிற ஆண்டவர், ஒரு புதிய உடன்படிக்கை ரத்தத்தினால் நம்மை மீட்டுக் கொண்ட ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, குறையாமல் காத்திடும் நல்லவரை. நம்மை
கைவிடாமல் காத்து வழிநடத்துகிற ஆண்டவர், நம்முடைய பாதையிலே நம்மோடு கூட நெருங்கி நம்மை வழிநடத்துகின்ற ஆண்டவர் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். நம்பிக்கையோடு கூட பாடுவோம். கைவிடாமல், விட்டு விலகிடாமல், நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். கைவிடாமல், விலகிடாமல், நெருங்கின பாதையில் கூட வந்தீர். கைவிடாமல், விட்டு விலகிடாமல், நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. என்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. வெட்கப்பட்ட தேசத்திலே தலை நிமிர்ந்து நடக்க செய்கின்ற ஆண்டவர், கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் உருவாக்குகின்ற ஆண்டவர் இன்றைக்கும் இந்த ஆராதனை நேரத்திலே நம்மோடு கூட செயல்படுகிறார். நம்பிக்கையோடு கூட பாடுவோம். எந்த இடத்திலே வெட்கப்பட்டமோ அதே இடத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் தலையை உயர்த்த பண்ணுகின்ற ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிற. நம்பிக்கையோடு இந்த வரிகளை பாடுவோம். வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, குறையாமல் காத்திடும் நல்லவரை. ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்கின்றதை உணர்வோம். நான் முதலில் நினைவுபடுத்தினேன், ஆண்டவர் நம்மை தொடுகின்ற ஒரு நேரம், ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகின்ற ஒரு நேரம். பலன் இல்லாமல், சத்துவம் இல்லாமல், இயலாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனுக்குலம், அதன் பிரதிநிதிகளாய் இன்றைக்கு ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாய் வந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மை இந்த ஆராதனை நேரத்தில் பலப்படுத்துகின்றதை உணர்வோம். அன்றைக்கு அந்த பெண் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்து ஆண்டவரால் தொடப்பட்ட அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்ட போது ஒரு பரிபூர்ண சுகம் கிடைத்து அவள் தைரியமாய் இந்த உலகத்திற்குள் வாழ புறப்பட்டு சென்றதை போல பலன் இல்லாமல் வந்திருக்கிற நம்மையும் இந்த ஆராதனை நேரத்தில் ஆண்டவர் பலப்படுத்தும்படியாய் விரும்புகின்றார். அந்த நம்பிக்கையோடு கூட இந்த பாடலை நாம் இணைந்து பாடுவோம். பலன் ஒன்றும் இல்லை தேவா, ஆவியால் பலப்படுத்தும், சத்துவமில்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். ஒருவேளை நான் இன்றைக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஒன்றுமில்லாமல் வந்திருக்கிறேன், ஆனால் இந்த ஆராதனை நேரத்தில் ஆண்டவர் என்னை பலப்படுத்துகிறார் என்ற உணர்வோடு கூட ஆவியிலே பலப்படுத்தப்பட்டவர்களாய் நாம் இணைந்து பாடுவோம். ஒன்றும் இல்லை தேவா, ஆவியால் பலப்படுத்தோ, சத்துவமில்லாத எனக்கு சத்துவம்
தந்தருளும். சத்துவமில்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். பலனொன்றும் இல்லை தேவா. மான்களின் கால்களைப் போல ஒரு உன்னத பலனை தருகின்ற ஆண்டவர், நூனின் குமாரன் யோசுவாவை பலப்படுத்தின ஆண்டவர், இன்றைக்கும் நம்மை பலப்படுத்தும்படியாய் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு கூட இணைந்து பாடுவோம். ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். கால்களை போல என் கால்களை பலப்படுத்தும். ஆணின் கால்களை போல என் கால்களை பலப்படுத்தும். குமாரனை போல என்னையும் திடப்படுத்தும். நூனின் குமாரனை போல என்னையும் பலப்படுத்தும். பலனொன்றும் இல்லை தேவா, பலப்படுத்தும். சத்துவமில்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். சத்துவமில்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். ஒன்றும் இல்லை தேவா. இரண்டாவது சரணத்தை எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோம். எல்லாரும் எழுந்து நிற்போம். சாத்தானை எதிர்க்க பலன் தாரும் ஆண்டவரே, சோதனையை ஜெயிப்பதற்கு பலன் தாரும் ஆண்டவரே. இந்த உலகத்தினை வெறுக்க என்னை பலப்படுத்தும் சுவாமி என்று சொல்லி நம்மை எதிர்த்து போராடுகின்ற அந்தகார சக்திகளை, சாத்தானின் எல்லா அதிகாரங்களையும் முறிக்கின்ற ஆண்டவர் இன்றைக்கும் இந்த ஆராதனை நேரத்தில் நம்மோடு கூட அசைவாடுகிறார் என்ற நம்பிக்கையோடு கூட ஆண்டவரே என்னை ஒரு விசை பலப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் உணர்ந்து பாடுவோம். சாத்தானை எதிர்க்க பலன் தாரும், சோதனை ஜெயிக்க பலன் தாரும். சாத்தானை எதிர்க்க பலன் தாரும், சோதனை ஜெயிக்க பலன் தாரும். சாத்தானை எதிர்க்க பலன் தாரும், சோதனை ஜெயிக்க பலன் தாரும். உலகினை வெறுக்க என்னையும் பலப்படுத்தும். மாய உலகினை வெறுக்க என்னையும் பலப்படுத்தும். பலனொன்றும் இல்லை தேவா, ஆவியால் பலப்படுத்தும். சத்துவமில்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். சத்துவமில்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். பலனொன்றும் இல்லை தேவா. ஆண்டவருடைய வல்லினர், ஆண்டவருடைய மகிமை நம்மை பலப்படுத்துகின்ற ஒரு நேரம், ஆண்டவருடைய உன்னத பலன் நம்மேல் நிழலிடுகின்ற ஒரு நேரம், ஆண்டவருடைய கரம் நம்மீது அமர்ந்து நம்மை ஒரு உள்ளான ஆவிக்குள்ளாய் புதிதான மனுஷனாய் பலப்படுத்துகின்ற ஒரு நேரம். இந்த ஆராதனை நேரம் நான் ஏற்கனவே சொன்னதை மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன். ஆண்டவர் நம்மை தொடுகின்ற ஒரு நேரம், ஆண்டவருடைய வல்லமை நம்மை தொடுகின்ற ஒரு நேரம், ஆண்டவருடைய அபிஷேக தைலம் நம் மீது ஊற்றப்படுகின்ற ஒரு நேரம், ஆண்டவருடைய அநாதி அபிஷேகத்தினால் நாம் நிரப்பப்பட்டு ஒரு புதிய பலனை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நேரம். ஆண்டவருடைய வல்லமையினாலே, ஆண்டவருடைய அபிஷேகத்தினாலே ஒரு புதிய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் ஆண்டவரே என்னை பலப்படுத்து சுவாமி. வெறுமையாய் வந்திருக்கிறேன் சுவாமி, காற்றுமில்லாத ஆண்டவரே வறண்ட ஒரு விடாய்த்து போன சூழ்நிலையோடு வந்திருக்கிறேன். தண்ணீரும் இல்லை, ஆனாலும் வாய்க்காலை நிரப்புகின்ற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறீரே. அந்த வல்லமையினால் என்னை நீர் இப்பொழுது பலப்படுத்துவீராக.
சுகமில்லாமல் வந்திருக்கிறேன் சுவாமி. மனது உடைந்து போய் வந்திருக்கிறேன் சுவாமி. சோர்ந்து போய் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்தில் வேதனையோடு கூட வந்திருக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் மூலமாக என்னை பலப்படுத்தும். இந்த ஆராதனை நேரத்தில் என்னை பலப்படுத்தும் சுவாமி. ஒரு உன்னத பலன் என் மீது நிரம்புவதாக. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று சொன்னீரே, அதே ஆண்டவருடைய வல்லமை இன்றைக்கு என்னை தொட்டு நான் தலையை குனிந்து போன இடத்துல என்னை தலை உயர்த்தி நிற்கும்படியாக ஆண்டவரே, உம்முடைய அபிஷேக தைலத்தை என் மீது ஊற்றும் ஆண்டவரே என்று சொல்லி வாஞ்சையோடு விருப்பத்தோடு யாரெல்லாம் அவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கின்றார்களோ, யாரெல்லாம் அவரை நோக்கி பார்த்து கண்ணீரோடு கூட வேண்டிக் கொள்கிறார்களோ, இன்று ஒரு அபிஷேகத்தை தருகின்ற ஆண்டவர், இன்றைக்கு ஒரு வல்லமையை தருகின்ற ஆண்டவர், இன்றைக்கு பலப்படுத்துகின்ற ஆண்டவர், இன்றைக்கு சுகம் தருகின்ற ஆண்டவர் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கின்றதை உணர்வோம். நம் மத்தியிலே அவருடைய பிரசன்னம் இறங்கி வந்திருக்கின்றதை உணர்வோம். அவருடைய ஆவியின் வல்லமை நம் ஒவ்வொருவரையும் தொடும்படியாக, அவருடைய ஆவியின் சகாயம் நம் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய், பலத்தினால் இடை கட்டும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் நம் மத்தியிலே வல்லமையாய் 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 அபிஷேகமாய் ஊற்றப்படுகின்றதை உணர்வோம். திருச்சபையே, ஆவியானவர் ஊற்றப்படுகின்ற ஒரு நேரம், ஆவியானவருடைய அபிஷேக தைலம் நம் மீது நிரம்பி வழிகின்ற ஒரு நேரம், பொங்கி வழிகின்ற தேவ கிருபையினால் நிரப்பப்படுகின்ற ஒரு நேரம். மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. வாயை திறந்த ஆண்டவரை விரிவாய் ஸ்தோத்திரி. ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. நன்றி சொல்ல சொல்ல ஆண்டவருடைய கிருபை பெருகின்றது. துதி செலுத்த செலுத்த ஆண்டவருடைய கிருபை பெருகின்றது. அவருடைய கிருபை நம் மீது வல்லமையாய் வல்லமையாய் அபிஷேகமாய் இறங்கி வருகின்றது. வாயை திறந்து நன்றி சொல்லுங்க. வாயை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய கிருபை நம்மை இடை கட்டுகின்ற ஒரு நேரம், நம்முடைய பலவீனங்கள் மறைகின்ற ஒரு நேரம், நம்முடைய சோர்வுகள் மாறுகின்ற ஒரு நேரம், ஆண்டவருடைய அபிஷேக தைலத்தினால் நம்முடைய வியாதிகள் சுகமடைகின்ற ஒரு நேரம். ஆண்டவருடைய வல்லமை அந்த பெண்ணை தொட்ட போது அவள் சுகமடைந்தாள். அதே சுகம் நேற்றும் இன்றும் என்று மாறாத ஆண்டவர் இன்றைக்கு நம்மை தொடுகின்றார். அதே சுகத்தை தருகின்றார். வியாதிகள் மறைகின்ற ஒரு உன்னதமான அபிஷேக தைலம் இன்றைக்கு நம் மீது, நம்முடைய திருச்சபையின் மீது ஊற்றப்படுவதை உணர்ந்தவர்களாய், ஆண்டவரே, வேதனையோடு சோர்வுகளோடு களைப்புகளோடு பாவபாரத்தோடு கடன் பாரத்தோடு வியாதிகளோடு கூட வந்திருக்கிற எங்களை ஆண்டவரே நீர் பலப்படுத்துவீராக. இன்றைக்கு எங்களை பலப்படுத்துவீராக. நூனின் குமாரன் யோசுவாவை பலப்படுத்தி பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகுமிடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்ன ஆண்டவர் இப்பொழுதும் எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை தைரியப்படுத்துவீராக, எங்களை அபிஷேகிப்பீராக. உம்முடைய ஆனந்த தைலம் எங்கள் மீது வல்லமையாய் ஊற்றப்படுவதாக. ஒரு மகிமையின் மேகம் இறங்கி வந்து எங்களை ஆளுகை செய்வதற்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் ஊற்றப்படுவதற்காய் நன்றி. ஆண்டவரே, தடைகளை உடைத்து போடுகின்ற ஆண்டவர், தாமதங்களை ஆண்டவரே முறித்து போடுகின்ற ஆண்டவர், எங்களுக்கு முன்னணியிலே நடந்து போகிற தயவிற்காக நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. சோர்வுகளோடு வந்த நாங்கள், பலவீனத்தோடு வந்த நாங்கள், கவலையோடும் கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் வந்த நாங்கள் ஒரு விடுதலையோடு உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. ஒரு விடுதலையோடு கூட உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்தின் ஆசீர்வாதத்தினால் விடுதலையோடு கொடுமை தொழுது கொள்கிறோம் சுவாமி. நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. நீர் உம்முடைய வார்த்தையின் மூலமாய் தொடர்ந்து எங்களை பலப்படுத்துவீராக. உம்முடைய வார்த்தை எங்களை நோக்கி கடந்து வருகின்ற போது எங்களை பலப்படுத்துவீராக. இந்த பெண்கள் ஞாயிற்றுக்கிழமையில பெண்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. பலவீனமான பாண்டங்களாகிய பெண்களை ஆண்டவர் நீர் அபிஷேகிப்பீராக. ஆண்டவரே, புத்தியுள்ள ஸ்திரீகளாய், வீட்டை கட்டி எழுப்புகின்ற ஸ்திரீகளாய் எங்களுடைய திருச்சபையின் பெண்களை நீர் வல்லமையாய் அபிஷேகமாய் பயன்படுத்துவீராக. பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் ஒவ்வொரு உறுப்பினர்களையும் ஆண்டவருடைய அபிஷேக தைலத்தினால் நிரப்புவீராக. ஆண்டவரே, அவர்கள் மூலமாய் வீட்டை கட்டுவீராக, அவர்கள் மூலமாய் திருச்சபையை கட்டுவீராக, பெண்கள் மூலமாய் இந்த சமுதாயத்தை ஆண்டவரை நீர் கட்டி எழுப்புவீராக. அவருடைய ஊழியத்தின் மூலமாய் ஒரு அபிஷேகம், ஒரு அற்புதம், ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு எங்களுடைய திருச்சபையின் பெண்கள் அனைவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பெண்களையும் நீர் பலப்படுத்துவீராக.
ஆண்டவரே, பல பெண்கள் ஆண்டவரே கவலையோடு கண்ணீரோடு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி ஜெபித்து கொண்டிருக்கிறதை அறிந்திருக்கிறீர் சுவாமி. அந்நாள் அன்றைக்கு இருதயத்தை ஊற்றி ஆலயத்தில் ஜெபித்த போது விடுதலையை கொடுத்த ஆண்டவர், இன்றைக்கும் எங்களுடைய பெண்கள் யாரெல்லாம் இருதய ஊற்றி கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய கவலைக்கும் அவர்களுடைய வேதனைக்கும் இன்றைக்கு ஆண்டவர் முற்றுப்புள்ளி வைப்பீராக. இன்றைக்கு ஒரு விடுதலையை கொடுப்பீராக, இன்றைக்கு ஒரு சுகத்தை கொடுப்பீராக, இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நடத்துவீராக. ஆண்டவரே, விடுதலை தருகின்ற ஆண்டவர் எங்களோடு கூட இருப்பதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. மகிமையின் அபிஷேகம் தொடர்ந்து எங்களுடைய ஆராதனையில வார்த்தைகளை சொல்லுகின்ற ஆண்டவரே வேளையிலும் வெளிப்படுவதாக. வார்த்தைகளை சுமந்து வந்திருக்கின்ற அடியாரை நீர் மறைத்து நீர் வெளிப்படுவீராக. வார்த்தைகள் வல்லமையாய் எங்களை நோக்கி கடந்து வருவதாக. நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் அபிஷேகம் உள்ள நாமத்தினாலே மிகுந்த மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். தையல் கற்போருக்காக பெண்கள் தவிக்கப்பட்ட பெண்களுக்கு தையல் இயந்திரங்களை கொடுத்து பல பகுதிகளில் அந்த 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 நிதி உதவியை செய்து அவர்களை வளர்க்கிறவர்களாக இருக்கிறார்கள். அந்த ஊழியத்தை என்ன செய்கிறாங்க. இன்னும் நிறைய ஊழியங்கள் இப்போ ஒரு சமயம்லாம் ஆட்டுக்குட்டிகளை என்ன செய்கிறாங்க அவங்களுக்கு கொடுத்து ரொம்ப கிராமப்புறம் பகுதியில் நீங்கள் அதை வைத்து பிழைப்பு இருக்குது, அப்படி தானே? ஆட்டுக்கடாக்கள் என்னது நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமானபடியாக இருக்கும்னு நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு, அப்படி தானே? அதை வைத்து நீங்கள் பிழைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அதை கொடுக்குறாங்க. இப்படி பெண்கள் ஊழியங்கள் அநேகம். இன்றைக்கு நம்முடைய பெண்கள்லையும் நம்ம என்ன செய்கிறோம், ஊக்கம் அளிக்கிறோம். ஒவ்வொரு நம்முடைய பெண்களில் நம்முடைய கிராமத்துக்கு போகிறோம். நம்ம பெண்கள் ஐக்கிய சங்கம் மூலமாக கிராமத்துக்கு கீழமாத்தூர் ஊழியத்துக்கு போனோம். 2 வருட ஊழியங்கள், எத்தனையோ கஷ்டத்தின் பாடுகள். 70 வயது தாய்மார்கள் அந்த என்ன செய்வாங்க, அந்த வேனில் ஏறுவாங்க. நம்ம என்னதான் சோர்வாக இருந்தாலும் ஆண்டவர் ஒரு உற்சாகத்தை கொடுப்பார் பாருங்க. அந்த அம்மாமாரை பார்த்து அம்மா எவ்வளவு அழகாக ஏறுறாங்க, எவ்வளவு அவங்க வந்து வைராக்கியத்தோடு அந்த ஊழியத்துக்கு போகணுன்னு வராங்க. அப்போ நம்முடைய விசுவாசம் எங்கே அப்படின்னு ஆண்டவர் கேட்பார். அந்த ஊழியத்துக்கு 2 ஆண்டுகளாக சென்றோம். அந்த ஜபம், எங்களுடைய பாடல் வேலை இருக்கும், எங்களுடைய அது என்னது ஜெபிக்கிற வேலை இருக்கும். 3 ஜெப குறிப்பு அந்த மக்களுக்காக. அங்கே ஒரு ஆலயம் எழுப்பப்பட வேண்டும். அங்கே வந்து உள்ள மக்கள் நிறைய ஆத்துமாக்கள் வர வேண்டும். இந்த 3 ஜெப குறிப்புகளுக்காக நாங்கள் ஜெபிப்போம். ஒரு சின்ன தியானம் முடித்து ஒரு அக்கினியான ஜெபம். தேவன் அன்று ஒவ்வொரு மாதமும் எங்களை ஒவ்வொரு விதமாக என்ன செய்வார், பயன்படுத்துவார். அந்த 2 வருட ஊழியங்கள் 1800 ரூபாய் எங்களுக்கு வேன் செலவு ஆனாலும், வீண் செலவுன்னு மற்றவங்க சொன்னாலும் தேவன் ஒரு நாளும் அந்த வீண் செலவை வீணாக விட மாட்டார். இன்று ஒரு ஆலயம் எழுப்பப்பட்டு இருக்கிறது என்றால் குழுவாக செய்த ஊழியங்கள் மூலம் மாத்திரமே. இது யாரும் மறுக்கவும் முடியாது, யாரும் மறைக்கவும் முடியாது. அன்று அந்த பகுதியில் அந்த பள்ளிக்கூடத்தில் நாங்கள் ஜெபித்த ஜெபம், அந்த தரை தளங்கள் சரியாக இல்லாமல் இருந்தது. ஒரு ஜெபத்தின் மூலமாக தேவன் சொன்னார், ஏன் மற்றவங்ககிட்டலாம் போய் கேட்குறீங்க, பெண்கள் சங்கத்தின் மூலமாக செய்யுங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். சொன்ன உடனே நம்முடைய எக்ஸ்எம்எல்ஏ ஐயா 5000 அந்த இடத்துல கொடுத்தாங்க. எலிசபெத்னு ஒரு அம்மா வந்திருந்தாங்க, உடனே 3000 கொடுத்தாங்க. அந்த வாரத்திலே ஒரு 19000 என்ன செஞ்சிருக்கு, சந்திக்கப்பட்டுச்சு. அந்த காலாண்டு தேர்வில் போன வருடம் இந்த செப்டம்பர் மாதத்திலே காலாண்டு தேர்வில் அதனுடைய அடித்தள ஃப்ளோரிங் என்ன செஞ்சிடும், ஒரு சிமெண்ட் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்க, போடப்பட்டுச்சு. ஐயோ இவ்வளோத்தையும் செஞ்சு கொடுத்துட்டோம், எப்படி அந்த வெள்ளை அடிக்கிறதுக்கு அப்படின்னா, அதற்கும் எங்கள் அம்மாமார் எங்கள் ஐயாமார் நீங்கள் எல்லாரும் உதவுனீங்க. இன்றைக்கு அந்த ஒரு நல்ல ஒரு கட்டடம் நல்லா நிமிர்ந்து நிற்கிறது. தேவன் நம்முடைய ஊழியத்தின் மூலமாக ஆண்டவர் என்ன செய்கிறார், இன்று ஒரு ஆலயத்தை ஒரு குடும்பத்தின் மூலமாக எழுப்பி இருக்கிறார் என்றால் பல பேர் கூடி ஜெபிக்கிற ஜெபம், கூட்டு பிரார்த்தனைக்கு என்ன செய்ய வேண்டும், பதில் உண்டு அப்படிங்கிறதை தேவன் நிரூபித்து காமித்திருக்கிறார். கூட்டு பிரார்த்தனைக்கு நிச்சயமாய் பதில் உண்டு. எப்படியும் நாங்கள் ஒரு வேன் பிடிச்சிட்டோன்னா எப்படி வருவாங்களோ இல்லையோ நினைப்போம். ஆனால் எப்படியும் 10 பேருக்கு குறையாமல் என் தேவன் அந்த கூட்டத்தை நிரப்புவார். 10 பேர் போனாலும் அங்கே எத்தனை ஒரு 2-3 குடும்பம் தான் ஆரம்ப காலங்களில் இருந்தது. நான் சொன்னேன், நாங்கள் எவ்வளவு தூரமாய் பயணப்பட்டு எத்தனையோ நேரங்களை கழித்து எத்தனையோ நேரங்களை கொண்டு நாங்கள் இன்னும் அங்கே போய் சேர, மதுரை போய் சேர 7:45 ஆகும். அதுக்கு அடுத்து ஸ்கேட்டர்டான பீப்புள்ஸ் இருக்கிறாங்க, எல்லாரும் அவங்க வீடுகளுக்கு செல்ல எப்படி
8 மணி 8:30 மணி ஆகும். இத்தனை தியாகங்களோடு தான் எங்களுடைய பெண்கள் வருகிறார்கள். உங்களுடைய விசுவாசம் எங்கே, உங்களுடைய ஜெபங்கள் எங்கே என்று கேட்டேன். அதுக்கு சொன்னாங்க, நான் சொன்னேன் பல தடைகள் அந்த இடம் கிடைக்கிறதுக்கு. அப்போ சொன்னேன், உங்களுடைய கூட்டு பிரார்த்தனை, நீங்கள் கைகோர்த்து சனிக்கிழமைகளை நீங்கள் உபாசித்து ஜெபித்தீர்களானால் நிச்சயமாக என் தேவன் இந்த தடைகளை எல்லாம் தகர்த்து போட்டு இதில் ஒரு ஆலயம் எழும்ப கிருபை செய்வார். அது ஒரு மகிமையான ஆலயமாய் எதிர்காலத்தில் என் தேவன் உருவாக்கி கொடுப்பார் அப்படின்னு சொன்னேன். அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, எல்லாம் கை கோர்த்து உபவாசித்த இடத்துல ஜெபித்தார்கள். தேவன் எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு இன்று இந்த ஒரு ஆலயத்தை ஆண்டவர் இன்றைக்கு என்ன செய்கிறார், உருவாக்கி கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் நாம் விட்டு கொடுக்க வேண்டும். முதல் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் ஜெபிக்கும் போது தேவன் எல்லா காரியங்களையும் நம் உழைப்பால் செய்திட, நற்செய்தி அப்படிங்கிறது நம்முடைய கூட்டு முயற்சி, நம்முடைய உழைப்பு, அந்த உழைப்பால் செய்ய தேவன் என்ன செய்கிறார், வல்லவராய் இருக்கிறார். அதை தான் இந்த பிலிப்பியரில் சொல்லப்பட்டிருக்கு. சிந்திக்காவையும் பிலிப்பிய திருச்சபையில் பெண்கள் என்ற காரணத்தில் அவங்க ஒதுக்கி வைக்கப்பட்ட நிலையில் இந்த ஏதியாவையும் சிந்திக்காவையும் ஆண்டவர் பவுல் என்ன செய்கிறார், என்னோட திருப்பணியில் இருந்தாங்க, எனக்கு அவங்க நற்செய்திக்காக போராடினாங்க அவங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறார், தைரியமாக அந்த காலங்களிலே இந்த 2 பெண்களை குறித்து என்ன செய்கிறார், சாட்சி உள்ளவர்களாக இருக்கிறார். இதுலேயும் என் பெண்கள் இளைத்தவர்கள் அல்ல அப்படிங்கிறது தான் என் பெண்கள் ஊழியம் இருக்குது. அதற்காக என் தாய்மார்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உடைமையால் திருப்பணியை தாங்கினார்கள். உடைமையால் கொடுப்பது, இல்லாதவர்களுக்கு கொடுப்பது, அப்படிதானே, இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறது, உடைமைகளை கொடுப்பது, அந்த உடைமையின் திருப்பணி முக்கியமானதாகும். என்னதான் நம்ம காசு கொடுத்தாலும் பணம் கொடுத்தாலும் இல்லாதவர்களுக்கு நம்ம கொடுக்கிற திருப்பணி அது ஆண்டவர் அதுலேயும் கூட்டு போகிறார். அவர் 12 சீடர்களை கூட்டிட்டு போனாலும் கூட அவர்களால் குணம் பெற்ற மகதலேனா மரியா, ஊசாவின் மனைவியாகிய யோவன்னா, சூசன்னா, இவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்க, பெரிய உயர்ந்தவங்க தான். அந்த யோவன்னாலாம் பார்த்திங்கன்னா ஏரோது மாளிகையில் மேற்பார்வையாளராக இருந்தவருடைய மனைவியாம். அப்போ அவங்க ஒரு பெரிய இடத்துல இருந்தவங்க தான். அதே மாதிரி நீங்கள் சூசனாவும் பார்த்திங்கன்னா அவங்களும் செல்வ செழிப்போடு சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்தில் இருந்தவங்க. அப்படி இருந்தாலும் கூட தேவன் அவங்களுக்கு போட்டிருக்கே ஏதோ ஒரு வியாதியிலேருந்து தேவனுடைய சுகத்தை பெற்றவுடன் அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரோடு என்ன செய்கிறாங்க, வருகிறவர்களாக இருக்கிறாங்க. அன்றைய காலங்களில் பெண்கள் ஆண்டவரோடு இந்த திருப்பணியை அவர்கள் என்ன செய்கிறார், நிறைவேற்றினார்கள். உடல் அளவில், உள்ளத்தின் அளவில், தன்னுடைய ஆன்மாவின் அளவில் கொடுக்கிறவர்களாய் அவங்க என்ன செஞ்சாங்க, பயன்படுத்தினாங்க. எப்படி ஒரு மார்த்தாள் மரியாள் அவரை உபசரித்து அவங்க வீட்டில் உணவு கொடுத்து அவங்கள தங்க வச்சு எப்படி போஸ்டாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஊழியம் இருக்கும். இந்த ஃபஸ்ட் பெஞ்சிலேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்லுவாங்க, நீங்கள் இந்த ஊழியத்தை நான் தாங்குறேன், இந்த ஊழியக்காரங்களை தாங்குறேம்மா, இப்படி ஒரு கஷ்டப்பட்ட ஊழியக்காரங்க இருக்காங்க, அவங்களுக்கு நாங்கள் கிறிஸ்மஸ் டைம் ட்ரெஸ் எடுத்து கொடுப்போமா அப்படி நீங்கள் சொல்லுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் கண்டிப்பாக இருப்பீர்கள். நான் என்னுடைய வாழ்க்கையில நான் சொல்லுவேன், நாங்கள் திருமணமாகி வந்தோமோ அதிலிருந்து என்னுடைய டிசம்பர் மாதம் என்னுடைய கிறிஸ்மஸ் பர்ச்சேஸ்க்கு முன்னாள் நான் ஒரு கஷ்டப்பட்ட ஊழியக்காரங்களுக்கோ யாரோ ஒருத்தருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து தான் நாங்கள் ட்ரெஸ் எடுப்போம். ஜூன் மாதத்தில் அப்படின்னு என்றால் கல்வி பணிக்காக ஒரு 2 பிள்ளைக்கும், அப்போலாம் 5000 சம்பளம் மாத்திரம்தான், வேலைக்கு போல 10 ஆண்டுகள், அதுலேயும் 2 பிள்ளைங்களுக்கு யூனிஃபார்ம் ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம். கல்வி பணிக்காக எங்களுடைய காணிக்கை செலவிடப்பட வேண்டும் அப்படிங்கிறது. இப்படி ஒவ்வொரு காரியங்கள், ஏன்னா நான் பேசுகிற நான் குறைவுள்ளவளாக என்ன செய்யக்கூடாது, இருந்து விடக்கூடாது. அந்த பயம், கர்த்தருடைய பயம், கர்த்தர் நம்ம பார்க்கிறார். ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவர் என்ன செய்வார், கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார். அதனால தான் நான் என்னுடைய சாட்சியை சொல்லுகிறேன். பேருக்காகவோ பெருமைக்காகவோ அல்ல, என் தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக சொல்கிறேன். தேவன் என்னை அப்படியாக என்னை பயன்படுத்துகிறார். அதனால் இன்றைக்கு ஒரு உத்வேகத்தை, இன்றைக்கு ஒரு பொறுப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்விக்காக நாம் கொடுக்க வேண்டும். டிசம்பர் மாதத்திலே தன்னுடைய பர்ச்சேஸ்க்கு முன்னாள், கிறிஸ்மஸ் பர்ச்சேக்கு முன்னாள் யாராவது ஆண்டவரை ஒன்றுமே அறியாத, ஒன்றுமே வாங்க முடியாதவங்க இருப்பாங்க. அவங்க குடும்பங்களை நம்ம போஷிக்கிறவர்களாய், அவங்க குடும்பத்துக்கு உடைகள் வாங்கி கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்கிற ஒரு உடன்படிக்கையை நீங்கள் இன்றைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்களுடைய பெண்கள் ஐக்கிய சங்கத்தில் கிறிஸ்மஸ் மூலியமாக நாங்கள் என்ன செய்கிறோம், வெளி ஊருக்கு போகிறோம். வெளியில் ஒரு இடத்த எடுத்து நாங்கள் அந்த தொழு நோயாளிகள் மத்தியில் ஒரு வாட்டி நாங்கள் என்ன செஞ்சோம், போர்வைகளை கொடுக்குறாங்க. அதுக்கு ஸ்பான்சர் அம்மாமார் கொடுக்குறாங்க, அவங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்படி ஒவ்வொரு ஊழியம், இல்லாதவர்களுக்கு சேலை, இப்படி ஒவ்வொரு ஊழியங்களும் என்ன செய்யப்பட்டு கொண்டு இருக்கப்படுகிறது. இன்றைக்கு நாங்கள் இந்த காரியத்தை தியானித்தோமானால் நாங்கள் ஊக்கம் அளிக்கிறவர்களாகவும் இருக்கிறோம், முன்னுரிமை கொடுக்கிறவர்களாகவும் இருக்கிறோம், உடைமைகளை என்ன செய்கிறோம், தாங்கிக் கொள்கிறவர்களாகவும் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாகவும் தேவன் திருச்சபையின் பெண்கள் ஐக்கிய சங்கத்தை பயன்படுத்தி வருகிறார். அதுக்காக கர்த்தருக்கு நன்றி
செலுத்துகிறேன். இன்றைய நாளிலும் கூட அந்த லூக்கா 8:1-3 உள்ள வசனங்கள் அதை மாத்திரம் உங்கள்கிட்ட சொல்லி நான் விடைபெறுகிறேன். லூக்கா 8 அது இல்லைம்மா, இது வந்துருங்க, நான் சொல்லிட்டேன். 5ஆம் அதிகாரத்துலேருந்து 5ஆம் வசனத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விதைகளை குறித்து கொடுத்துருக்கோம். வாசிங்க. போதுமா? அதாவது என்ன சொல்கிறாங்க, விதைகளுக்கு ஒப்பிடுறாங்க, அப்படி தானே? ஒரு விதையை தூவும் போது அது என்னது மேலாக இடந்து அது என்ன செய்யும், ஆகாயத்து பறவைகள் என்ன செய்து அதை பட்சிக்கிறதாக இருக்கிறது. அது உணவாக அதை உண்டு விட்டு சென்று வேண்டும். அடுத்து கற்பாறையின் மேல் விழுந்த விதைகள், அது கற்பாறைக்கு அது ஊன்றி போவதற்கு அந்த வேர் போகுவதற்கு அந்த மண் என்ன செய்வதில்லை, இருப்பதில்லை, கடினமாக என்ன செய்யுது, அது இருக்கு. அடுத்த விதைகள் முள்ளுள்ள இடங்களில் என்ன செய்யுது, சில விதைகள் விதைக்கப்படுகிறது. சில விதைகள் நல்ல விதை நிலத்தில் என்ன செய்கிறது, விழுந்ததாக இருக்குது. அந்த கற்பாறையில் உள்ளது என்னது, அது ஈரமாக இல்லாததுனால அது என்ன செஞ்சுட்டு அது காய்ந்து உலர்ந்து போயிட்டு அதனால் செடி என்ன செய்ய முடியலை, முளைக்க முடியவில்லை. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா முள்ளுள்ள இடங்களில் அந்த முள்கள் என்ன செய்து நெருக்கப்பட்டதாக இருக்குது. இந்த விதையால் அதை ஊன்றி என்ன செய்ய முடியலை, வளர முடியலை. சில விதைகள் எங்கே இருக்கா, நல்ல நிலத்தில் விழுந்ததாக இருக்குது. அதுதான் ஒன்று என்ன செய்தான் 100 பலனாக என்ன செய்து கொடுக்கிறது. அப்போ இது ஆண்டவர் சொல்லிட்டு என்ன சொல்லிடுறா அப்படின்னா, காது உள்ளவன் கேட்க கடவன். எதுனாலும் சரி காது உள்ளவனுக்கு தான் என்ன செய்யும், கேட்கும். காது உள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவங்ககிட்ட கூடியிருந்தவங்க கேட்குறாங்க, ஆண்டவரே இந்த ரகசியம் என்ன, இந்த விதைகள் என்ன அப்படின்னு சொல்லும் போதே ஆண்டவர் அந்த ஓமையின் ரகசியத்தை சொல்லுகிறார். வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாயிருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் அவன் வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். இப்போ இத்தனை பேர் கூடி இருக்கிறோம்னா நம்ம எல்லா டைப்லையும் இருப்போம், அப்படிதானே? கற்பாறையில் இருப்போம், முள் செடிக்குள்ளே இருப்போம், நல்ல நிலத்தில் உள்ளது இருப்போம், எல்லாரும் தான் அங்கே இருப்போம். ஆனால் எந்த நிலத்தில் இருக்கோங்கிறத இன்றைக்கு நம்ம என்ன செய்யணும், ஆராய்ந்து பார்க்க தேவன் அழைத்திருக்கிறார். பிசாசானவன் என்ன செய்வான், நல்ல வசனத்தை கேட்டுட்டு வெளியே போவீங்க. பிசாசானவன் என்ன செய்வான், உங்கள் இருதயத்தில் உள்ள வசனத்தையே எடுத்து போட்டுருவானா. அப்போ அந்த வசனமே நமக்கு என்ன செஞ்சிருது, மறந்துடுது. அதை இருதய பலகையில் எழுதி வைத்து கொண்டால் மாத்திரமே நம்ம என்ன செய்ய முடியும், அவரை முன்னும் பின்னும் விலகாமல் என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். அடுத்து கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்ட விதைகளை கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொண்டு அவர் தங்களுக்குள்ளாய் வேர் கொள்ளாதபடி, கொஞ்ச காலம் மாத்திரமே வேர் கொள்ளாதபடி, அது எவ்வளோ பெரிய மரமாக இருக்கலாம், ஆழ்ந்த ஆணி வேறாக உள்ளே செல்லவில்லை என்றால் சூறாவளி அடிக்கும்போது என்ன செஞ்சிடும், அந்த மரம் கீழே விழுந்துடும். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய திருவசனம் என்கிற வேர் ஆழமாக நம்முடைய வாழ்க்கையில் பதிவில்லை என்றால் நமக்கு சோதனைகளும் வேதனைகளும் ஏற்படும் பொழுது நாம் என்ன செய்ய மாட்டோம், முதல்ல கோயிலுக்கு வரமாட்டோம். என்ன எனக்கு இப்படியே இருக்குது, சர்ச்சைக்கு போகக்கூடாது அப்படின்னு என்னை எப்படி பேசிட்டாங்க, நான் என்ன செய்யக்கூடாது, சர்ச்சைக்கு போகக்கூடாது. யாரையும் பார்க்குறதுக்கு வராதிங்க சர்ச்சுக்கு. இந்த இடத்துல தேவாதி தேவன் ஜீவனுள்ள ஜீவாதிபதியாக இருக்கிறார். எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சோதனைகள், எத்தனை உங்களை யார் குறை கூறினாலும் வாங்க, வந்து பலிபீடத்தில் கண்ணீரை ஊற்றி ஜெபியுங்கள், என் தேவன் விடுதலை கொடுப்பார். அதற்கு சாட்சியாக என் பெண்களை ஐக்கியத்தை சொல்லுகிறேன். அந்த ஹெலன், அந்த அம்மா பேர் ஹெலன் டாரதி அம்மா, திருமதி ஹெலன் டாரதி அம்மா, எங்களுடைய மூத்த தாயார் ஒருத்தர் இருக்காங்க. இவங்க ஜூலை 4வது வாரம் இதே சர்ச்சில் தான், இந்த வருட ஜூலை 4வது வாரத்திலே கர்த்தரை நான் பார்த்தேன், என் இயேசுவை நான் பார்த்தேன்னு சொன்னாங்க. இந்த இடத்துல அந்த சிலுவை இருக்குது பார்த்தீங்களா, சிலுவைக்கும் அப்போ அந்த ஹாப்பி ஈஸ்டர் ஒட்டி இருந்தோம் அந்த டைமில். அதுக்கும் இடையில நான் உயரமான ஒரு மனிதரை, பிரகாசமாக நீல கண்கள் உள்ள இவ்வளவு மயிர் தரித்த ஒரு மனிதரை நான் பார்த்தேன் அம்மா. ஒரு செகண்ட் வெண்மையான தோற்றம்னு படபடப்போடு ஆலயம் முடிந்தவுடன் என்னிடம் பகிர்ந்து கொண்டார்கள். அப்போ அதில் ஜீவனுள்ள ஜீவாதிபதி வருகிறாரா இல்லையா? வருகிறார், நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறார். எத்தனையோ பேர் கண்ணீரின் ஜெபங்கள் இந்த இடத்துல வெறுமையாய் உட்காரவில்லை. இன்றைக்கு எத்தனை பேர் அந்த
துதியின் ஆராதனையில் நம்ம கண்ணீர் வடிச்சிருப்போம், பலவீனத்தோடு இருப்போம், சுகவீனத்தோடு இருப்போம், எத்தனையோ நெருக்கங்கள்ல இருப்போம், முடியாத காரியங்கள் உண்டு நம்மிடத்தில். அத்தனைக்கும் இந்த ஆலயத்தில் வடித்த கண்ணீருக்கு பலன் உண்டு. இந்த ஆலயத்தில் வடிக்கிற கண்ணீருக்கு பலன் உண்டு. ஏனென்றால் அவர் ஜீவனுள்ள ஜீவாதிபதியாக இந்த இடத்தில் இருக்கிறார். அதற்கு சாட்சியாக தான் அந்த தாயை நான் எழுப்பி விடுகிறேன். அவங்க வந்து சொன்னாங்க, அப்போ அன்றைய தினத்தில் ஏதோ ஒருத்தருடைய கண்ணீர், என் தேவன் அந்த மகளை அவர் என்ன செய்கிறார், குணப்படுத்த வருகிறார். இன்றைய நாளிலும் வந்திருப்பார். அது நம் கண்களுக்கு மறைவானதாக இருக்கலாம். என் தேவ ஆவியானவர் எப்பொழுதும் நம் வருவதற்கு முன்பாகவே இந்த இடத்திலே ஆவியானவராய் அசைவாடி கொண்டு இருக்கிறார். அதை மாத்திரம் நினைச்சுக்கோங்க. துணிகரமாய் இந்த இடத்துல செல்போன் யூஸ் பண்ணாதீங்க. துணிகரமாய் மற்றதை யோசிக்காதீங்க. யோசிச்சுட்டு தானே இருக்கோம், யார் பார்க்காங்க நினைக்காதீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் உங்கள் எல்லா மனக்கண்களையும் திறந்து பார்க்கிறவராய் இருக்கிறார். தியானிக்கும் போது வசனத்தை மாத்திரம் எடுத்துக்கொள்கிறவர்களாக இருங்கள். அந்த கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்ட விதைகளாக நாம் இருக்கக்கூடாது. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட இடங்கள், பல பிரச்சனைகள், கவலைகள், சிற்றின்பங்கள் நமக்கு வரும்போது ஆண்டவரை என்ன செய்கிறோம், மறந்துடுதோம். நம்முடைய வாழ்க்கை நல்லதாக மாறிய போது ஒரு 2 வரி ஜெபத்தோடு நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்கிறோம், முடித்துக் கொள்கிறவராக இருக்கிறோம். பல மணி நேரம் அதான் சொல்கிறார், ஆனால் உன்னுடைய அனாதி உன்னுடைய விசுவாசம் எங்கே அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். அந்த அப்படி 2 வரி ஜெபத்தோட நம்முடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறவராக இருக்கலாம். பைபிள் வாசிக்க கூட நேரம் இல்லாமல் கேலண்டரில் இன்னைக்கு என்ன போட்டிருக்கு, இன்னையுடைய நம்முடைய குரூப்பில் என்ன வசனம் வந்திருக்கு அப்படின்னு போகிற நேரத்திலேயே வாசித்துட்டு போகிறவங்களா நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அந்த உண்மையும் நன்மையுமான இதயத்திலேயே காத்து பொறுமையோடே இந்த வரியை அடிக்கோடிட்டு கொள்ளுங்கள். பொறுமையோடே என்ன செய்யுமா, ஃபர்ஸ்ட் இதயத்தில் காத்து கொள்ளுமா, பொறுமையோட பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்போ பொறுமையோடு நாம் காத்திருக்க வேண்டும். இருதய பலகையில் நம்முடைய வசனத்தை எழுதி கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய மனதில் இருந்தால் மாத்திரமே நாம் தொடப்பட்டவர்களாக இருப்போம். ஒரு தப்பு செய்யும்போது மனிதன் தான், நம்ம சில தப்பு செய்யும்போது ஒரு பொய் சொல்கிறோமா, இந்த வசனம் ஞாபகம் வரும், கர்த்தர் பொய் உதடுகளை அருவருக்கிறார் அப்படிங்கிற வசனம் என்ன செய்யணும், உங்களுக்குள்ள ஞாபகம் வரணும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். தேவன் உங்களுக்கு செய்திருக்கிறாரா ஒரு நன்மை, 4 பேர் உங்கள் பணித்தளத்தில் போய் சொல்லுங்க, கர்த்தர் என்னை இவ்வளவாய் ஆசீர்வதித்தார், என் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார், நான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க. அப்படிதானே சொல்லுங்க. இன்றைக்கு நான் சொல்லுவேன், கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசித்து பார்த்திருக்கிறேன். ஒவ்வொரு தருணங்களிலும் என் தேவன் என்னை புடமிட்டு இருக்கிறார். உடனே எதுவுமே கிடைத்தது இல்லை. அதற்காக நான் ஆண்டவரை இது பண்ணதில்லை. அப்பா என்னை எதை கற்றுக்கொள்ளதுக்கு என்ன செஞ்சுருக்கீங்க, வச்சுருக்கீங்கப்பா. இங்கே 4வது வருடம் நான் இந்த ஸ்கூலுக்கு 4 வருடமும் சம்பளம் இல்லாமல் தான் நான் இருந்தேன், வேலை பார்த்தேன். ஒவ்வொரு நாளும் ஜெபித்தேன். ஒவ்வொரு நாளும் எத்தனையோ நாள் இந்த இடத்துல கண்ணீரின் ஜெபம், இந்த பலிபீடத்தின் கண்ணீரின் ஜெபம். ஆண்டவரே, என்னுடைய பொருளாதாரம், என் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமே என்று சொல்லி நான் எப்படி மற்றவர்களுக்கு சொல்லுவேன், என் காரியத்தை வாக்கிய பண்ணுகிற தேவன் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் அல்லவா, என்னை நீர் இந்த சபைக்கு சாட்சியாக நிறுத்த வேண்டும் அல்லவா அப்படின்னு சொல்லி எத்தனையோ நாட்கள், எத்தனையோ ஆண்டுகள் என் கண்ணீரின் ஜெபம் எல்லா தடைகளையும் தகர்த்தி போட்டு அதின் காலத்தில் நேர்த்தி ஆய் செய்கிற தேவன் தாமே என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்து எனக்காக நீங்கள் பெண்கள் ஐக்கிய சங்கம் எத்தனையோ நாட்கள் ஜெபித்திருக்கிறீர்கள். ஒருவேளை தெரிஞ்ச திருமக்கள் நீங்கள் ஜெபித்திருக்கலாம், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். கடந்த மாதத்தில் எனக்கு அரியரோட கிடைக்கிறதுக்கு 3.5 ஆண்டுகள் அரியர் கிடைக்கிறதுக்கு என் தேவன் கிருபை செய்தார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்முடைய நாட்கள் ஆண்டவரே அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆசு நாட்களை பூர்ணப்படுத்துகிற தேவன் அவர். அந்த இது நீங்கள் வச்சுக்கோங்க, அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த தேவனுக்கு நாம் எப்படி நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும், நாம் எப்படி ஊழியம் செய்ய வேண்டும், நாம் எப்படி அவர்களுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை என் சபைக்கு நான் சொல்லுகிறேன். என்னை தேவன் ஆசீர்வதித்தார், என்னை கர்த்தர் நல்லவர் என்று என்னை ருசி பார்க்க வைத்தார்.
நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை கேட்டு உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையோடு பலன் கொடுக்கிறவளாய் இருக்கிறவளாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். அடுத்த வசனம் சொல்லுது, ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதன் பாத்திரத்திலே மூடவும் மாட்டான், கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான். உள்ளே பிரவேசிக்கிறவள் அதன் வெளிச்சத்தை காணும்படிக்கு அது விளக்கு தண்டின் மேல் வைக்கப்படும். வீட்டில் ஒரு இருட்டு ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு விளக்கு பொருத்தி இருக்குன்னா கட்டிலுக்கடியில் கொண்டு போய் வைக்க மாட்டோம். அதை ஏதாவது ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம கமுத்தி போட மாட்டோம். அப்போ இருட்டாக தானே இருக்கும். அந்த விளக்கோடைய பிரோஜனம் இல்லையா? இல்லைல்ல. அப்போ என்ன செய்வோம்? ஒரு உயர்ந்த பகுதியில் தான் அந்த விளக்கை நம்ம என்ன செய்வோம்? வைப்போம். தேவன் நம்மளை மலைமேல் பட்டணமாக இருக்க விரும்புகிறார். தேவன் நம்மளை மலைமேல் பட்டணமாக இருக்கிறார். சகோதர சகோதரனே, உன்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்காய் மலைமேல் பட்டணமாய் ஒவ்வொரு நம்முடைய வாழ்க்கையின் சாட்சியை மற்றவர்களோடு பிரதிபலிக்கிற கிறிஸ்தவனாய் நம்மை மாற்றிக்கொள்ள கற்பாறையில் அல்ல, முட்செடிகளுக்குள் அல்ல, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளா என் தேசத்தின் மக்கள் இருப்பதற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இல்லாதவர்கள் ஒருவேளை இருந்தீர்கள், ஆனால் இன்றைக்கு இந்த நாளிலே இந்த உடன்படிக்கையை எடுத்து என் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிக்கும் போது தேவன் அதற்குரிய அபிஷேகத்தை தர வல்லவராயிருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைய நாளிலும் பெண்கள் நாட்டிலே எங்களுடைய ஊழியங்கள் நினைவு கூர்ந்தோம் ஐயா. ஆண்டவரே, இன்றைய நாளிலும் என் மக்களுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. இன்றைய நாளிலும் பெண் பிள்ளைகள் திருமணத்திற்கு காத்திருக்கிற பெண் பிள்ளைகள் உண்டையா. நீர் ஆண்டவரை ஏற்ற துணையை எந்த விழா எலும்பிலிருந்து பிள்ளைகளை எடுத்தீரோ அந்த குடும்பத்தை நீர் காண்பித்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கப்பட்ட பிள்ளைகள் உண்டையா. என் தேவன் கற்பத்தின் கனியை நீர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர் சுவாமி. உம்முடைய சுதந்திரத்தை உம்முடைய ஈவை நீர் அருளும்படியான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாக சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிற என் தாய் தகப்பன்மார்கள் உண்டையா, நீர் பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். உடைய பலத்தினால் நீர் இடை கட்டும்படியான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் சிறார் கண்மணி பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வருங்கால திருச்சபையின் தூண்கள் ஐயா ஆண்டவரே, பிள்ளைகளை தட்டி எழுப்பி தீர்க்கதரிசியாய் நீர் உருவாக்கி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாக எங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். பெண் பிள்ளைகளுக்காய் ஆண் மகன்களுக்காய் ஜெபிக்கிறோம். கண்மணி பிள்ளைகளை உடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அப்பா, அந்த அம்பார துணிகையை போல, அந்த வில் அம்பை போல என் தேவனுடைய ஆண்டவரை வசனத்தை தியானிக்கிறவர்களாய் பிள்ளைகள் இருக்க நீர் உருவாக்கி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று சொன்னது போல என் திருச்சபை எழும்பி பிரகாசிக்கிற திருச்சபையா இருக்க, ஆவியும் மணலும் அக்கினியுமா இருக்க நீர் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வாக்களிக்கப்பட்ட தேசத்திலே 2 ஊழியக்காரனை இந்த இடத்தில் நீர் கொடுத்திருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று அழைக்கும் போது அதற்கு தகுதி உள்ள பாத்திரங்களாய் எங்களை வணைந்து கொடுத்து என் தேவாதி தேவனைகளை உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையும் இந்த தியான வேளையும் என் தேவன் ஆசீர்வதித்து இது ஒரு ஆத்துமாவையாவது தொடக்கூடியதாக இருக்க நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரை, இன்னும் ஒவ்வொரு மக்களையும் எங்கள் பணியாளர்கள் அனைவரையும் நீர் காத்துக்கொள்ள வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலே வந்து நாங்கள் உண்மை துதித்து பாடினோம் கர்த்தாவே. ஆண்டவரை, நன்றி சொல்லி பாட வந்தோம் என்று நாங்கள் பாடினோம் ஆண்டவரை. கர்த்தாவே, பலவீனங்களை கர்த்தாவே நீர் பலவீனத்தையும் பலப்படுத்துகிற கர்த்தர், எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. பாடல் ஆராதனை துதி வேலைகள் எல்லாவற்றிலும் நீர் கூட இருந்தீர், அதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரை கர்த்தாவே, உமது செய்தியும் கேட்க கிருபை தந்தீர், அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த மீதியான வேளையிலும் காத்துக்கொள்ளும் ஆண்டவரை. வருகின்ற வாரத்திலே நடக்க இருக்கின்ற அந்த செப்டம்பர் கூட்டத்திலும் ஆண்டவரை உமது பிரசன்னம் அங்கு இருக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரை. அதற்காக தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த பிஷப்மார்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவர்களும் கர்த்தாவே மக்களுக்கான தேவையான செய்திகளை கொடுக்கும் பொழுது நீர் அவர்களோடு இடைபட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். நல்ல முறையிலே கர்த்தாவே 3 நாட்களும் அந்த கன்வென்ஷன் கூட்டங்கள் நடந்தேற கிருபை தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. அவர்களோடு நீர் கூட இருக்கிறேன் என்பதை மற்றவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியான கிருபையை தந்து வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். கால சீதோஷணங்கள் ஆண்டவரை சாதகமாக இருக்க நீர் கிருபை தந்து வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம்.
இந்த மாலை வேளையிலும் நடக்கின்ற இளையோர் கூடுகையும் நீர் ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். அவர்கள் மூலமாக நீர் ஆண்டவரை செய்ய இருக்கின்ற பெரிய மகத்தான கிரியைகளை நீர் ஆண்டவரை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் வந்தோம், உம்மை துதித்தோம், ஆராதித்தோம் கர்த்தாவே. இப்பொழுதும் நாங்கள் உலகத்துக்குள்ளாக செல்லும் பொழுதும் எந்த விதமான ஒன்றும் எங்களை தீட்டுப்படுத்தாதபடி நீர் எங்களை காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். உமது நாமத்தினால் கர்த்தாவே நாங்கள் இவற்றையெல்லாம் கேட்கிறோம். இன்னும் கேட்க தெரிந்ததும் கேட்க தெரியாமல் எல்லா நன்மைகளையும் எங்களுக்கு தந்து ஒவ்வொருவருக்கும் தந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் பரலோகத்தின் தேவனே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. என்னுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையவர்களே. ஆண்டவருடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் தயவுள்ள பராமரிப்பிற்கும் பாதுகாவலுக்கும் உங்கள் அனைவரையும் அர்ப்பணிக்கின்றோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலும் தெய்வீக ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் நிலைத்து நிற்பதாக. வழிபாட்டின் நிறைவு பாடலாக 4வது மங்கள கவி பரமண்டலத்தில் உள்ள வானோர் நீங்கள் பக்தியா என்ற கவியை பாடி வழிபாட்டை நிறைவு செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, பெண்களின் திருப்பணியை திருச்சபையிலும் சமுதாயத்திலும் குடும்பங்களிலும் ஆசீர்வதித்து வழிநடத்துகிறவரே, இந்த தியானத்தோடு இந்த உலகத்திற்குள்ளாய் புறப்பட்டு செல்கிற எங்களை ஆற்றல் படுத்தும். நினைவு கூறுதலும் கொண்டாடுதலும் எங்களுடைய திருச்சபை வாழ்வியலிலே காணப்பட தொடர்ந்து ஆண்டவர் கிருபை செய்யும். எங்களுடைய திருச்சபையின் அனைத்து பெண்களின் திருப்பணி ஊழியங்களையும் கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதியும். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். வழிபாட்டில் பங்கு பெற்ற நாங்கள் உம்முடைய தெய்வீக சமாதானத்தோடு இந்த உலகத்திற்குள் புறப்பட்டு செல்ல, இந்த உலகத்தின் எல்லா விதமான தீமைக்கும் பயங்கரங்களுக்கும் நாங்கள் விலக்கி பாதுகாக்கப்பட்டு உம்முடைய பிள்ளைகளாய் தொடர்ந்து உம்முடைய சாட்சிகளாய் வாழ ஆண்டவர் எங்களுக்கு அருளையும் ஆற்றலையும் தந்தருள வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடி பிரஸ்துத நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்துடனே சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென், ஆமென்.